அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ராணுவ தளபதியின் முக்கிய உரை, தரைப்படை, கடற்படை, வான்வழிப்படை முழு வீச்சில் தயாராக உள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குரங்கு காய்ச்சல் பரவல் தொடர்பாக அதான் மருத்துவரின் முக்கிய தகவல். அடுத்து 1000 தினார் கொடுத்து பாஸ்போர்ட் மற்றும் விசா இல்லாமல் குவைத் நுழைந்த வெளிநாட்டவர்கள். அடுத்து இந்தியாவுக்கான குவைத் தூதரின் முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பேந்தர் அல் முசைன் அவர்கள் நேற்று மாலை செய்தியாளர் சந்திப்பில் குவைத் ராணுவ பலத்தின் ஹை அலர்ட் பாதுகாப்பு தொடர்பாக தெரிவித்துள்ளார்கள். இதில் வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக குவைத் தற்போது முழு கண்காணிப்பு மற்றும் ஹை அலர்ட் பாதுகாப்பில் முழு கவனத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் குவைத்தில் தரைப்படை, கப்பல் படை, வான்வழிப்படை முழு வீச்சில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குவைத் தாய்நாட்டுக்காக விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் என ராணுவ அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என லெப்டினன்ட் ஜெனரல் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அடுத்த தகவல், இந்தியாவுக்கான குவைத் அம்பாசிடர் மிஷால் ஷமாலி அவர்கள் குவைத்தில் தற்போது 25,000க்கும் மேற்பட்ட இந்திய டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான குவைத்திகள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் எனவும் குவைத்தில் சுமார் 1 மில்லியன் இந்தியர்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இந்தியா மற்றும் குவைத்துக்கான உறவு என்பது பழமையான ஆழமான உறவு என்பதையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல 1960களில் இந்திய ரூபாய் தான் குவைத்தில் புழக்கத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் குவைத் தினார் நோட்டுகள் அச்சிடப்பட்டன. அடுத்த தகவல், குவைத்தின் லேண்ட் பார்டர் நுவைசிப் வழியாக பல வெளிநாட்டவர்களை பாஸ்போர்ட் மற்றும் விசா எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் குவைத்திற்குள் இல்லீகலான முறையில் கொண்டு வந்த ட்ரக் டிரைவரை இப்போ அபுஅலிஃபா காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் இந்த ட்ரக் டிரைவர் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களிடமிருந்து சுமார் 1000 குவைத் தினார் பெற்றுக்கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் கொண்டு வரும் ட்ரக்கில் மறைத்து வைத்து நுவைசிப் செக்கிங் பார்டரை தாண்டியவுடன் வெளிநாட்டவரை குவைத்தில் இறக்கி விடுவேன் என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளான். இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது போன்ற எத்தனை ட்ரக்குகள், எத்தனை 1000 பேர் குவைத்தில் நுழைந்தார்கள் என தெரியவில்லை. இப்போ இல்லீகலாக நுழைந்த அனைவரையும் பிடிக்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் தற்போது வருவாய் தொடர்பான புள்ளி விவரத்தை அறிவித்துள்ளது. அதாவது நம்ம சிவில் ஐடி கார்டுகளை அச்சிட்டு வெளியிடும் டிபார்ட்மெண்ட். அதாவது பேசியின் மொத்த செலவு 40.515 மில்லியன் குவைத் தினார்கள் என்றும் வருவாய் 13.330 மில்லியன் குவைத் தினார் என்றும் தெரிவித்துள்ளது. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக உள்ளது. அதாவது 23.185 மில்லியன் குவைத் தினார்கள் அதிகமாக செலவு செய்கிறதாக பேசி தெரிவித்துள்ளது. அதுபோல உங்கள் சிவில் ஐடி கார்டுகளில் உள்ள உங்கள் அட்ரஸ் நீக்கப்பட்டிருந்தால் உடனே பேசி சென்று உங்கள் புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். அதாவது 30 நாட்களுக்குள். இல்லை என்றால் மியா தினார், அதாவது 100 தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், உலகில் தற்போது மங்கி பாக்ஸ் எனும் குரங்கு காய்ச்சல் அதிதீவிரமாக பரவி வருவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக குவைத்துடைய அதான் ஹாஸ்பிட்டலின் ஆலோசகர் மற்றும் மருத்துவர் கானம் அல் ஹுஜைலான் அவர்கள் குவைத்தில் இந்த குரங்கு காய்ச்சலால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் இந்த நோய் அதிகமாக இருக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து குறைவான பயணிகளே குவைத் வருவதால் இந்த மங்கி பாக்ஸால் குவைத்திற்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த குரங்கு காய்ச்சல் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடுமையான ஃபீவர், தலைவலி, பேக் பெயின், மசில் பெயின், உடல் சோர்வு ஆகியவை சிம்டம்ஸாக தென்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் 25,000 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 28,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 28,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 28,600 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 115 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 981 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 783 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 809 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.